Like a train, you'll hear me coming from 100 miles away. I don't ever remember running as fast as when I'm after you to stay. Hi, welcome to this vlog. ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். இட்ஸ் பின் அ வைல் நான் vlog பண்ணி. ஸோ ஐ தாட் I'll do that. ஸோ இப்போ வந்துட்டு மணி 7:25 கிட்ட ஆகுது. நான் வந்துட்டு ஜிம் கிளம்புறேன். ஒரு ஸ்லோவான மார்னிங் தான், ஏன்னா அழகா மழை பெய்யுற மாதிரி இருக்கு அண்ட் கிளைமேட் செம்மையா இருக்கு. இந்த ஒரு ஃபேஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜூலை எப்படி இருக்கும், ஆகஸ்ட் மறுபடியும் வெயில் அடிக்கும், அப்புறம் இது நவம்பர் டிசம்பர்ல மழை வர மாதிரி இருக்கும்ல. தட்ஸ் மை ஃபேவரட் டைம் ஆஃப் த இயர். காஃபி குடிச்சேன், ஆனால் இன்னும் முழிக்கல. ஆல்சோ எனக்கு ஜிம் செஷன்ஸும் இன்னும் ரொம்ப ப்ரோஆக்டிவா செம்மையா அப்படியே செம்மையா எந்துவா பம்ப்டப்பாலாம் போல. நான் பாட்டுன்னு போயிட்டு ட்ரெட்மில்ல சும்மா ஒரு 1/2 மணி நேரம் நடந்துட்டு வரேன். ஸோ வாங்க என்னோட நாளை என் கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது பேசிக்கலா நானே உங்ககிட்ட கேட்கணும் காமிக்கணும்னு வச்சிருந்தேன். இது பிளிஸ் கிளப்ல வந்துட்டு இந்த பேண்ட் வாங்குவேன். அதுதான் நான் என்னோட ஜிம் வேற யூஸ் பண்ணுவேன். இந்த பிளிஸ் கிளப்போட பேண்ட் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது இந்த மாதிரி இங்க ஜிப்பரோடலாம் இருந்தது. இது பழைய மாடல். நான் என்ன பண்ணேன்னா, ஆர்டர் ஹிஸ்டரியில இருந்து அப்படியே தான் என்னுடைய ஆர்டர் நான் ரிப்பீட் பண்ணேன். ஆனா டிஃப்ரெண்டான மாடல்ல வந்திருக்கு. பிளிஸ் கிளப்ல இருந்து தான். அந்த பேக்கேஜ்லாம் அதே தான். இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி டூப் அதெல்லாம் இல்ல. ஆனா மாடல் மாத்திட்டாங்களா என்ன அப்படின்றது தெரியல. ரீசெண்டா யாராவது பிளிஸ் கிளப்ல பேண்ட் வாங்கியிருக்கீங்க, ஜிம் லெகிங்ஸ் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜிப்போர்ட்லாம் இருக்கா அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்திக்கோங்க. மெட்டீரியல் குவாலிட்டியுமே ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் காட்டன் பிளெண்ட் அந்த ஸ்பாண்டெக்ஸோட எக்ஸ்ட்ராவா கலந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்கு இந்த பேண்ட்ல. ஸோ ஐ டோன்ட் நோ இப்படிதான் இருக்குமா இல்ல நான் வேற மாடல் வாங்கிட்டேனா அப்படின்ட்டு. ஸோ யூ லெட் மீ நோ. திஸ் இஸ் தி ஓல்ட் ஒன். இந்த மாதிரி இருக்கு. திஸ் இஸ் த நியூ ஒன். இப்போ ஒன்றும் யூஸ் பண்ண மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் இந்த பிளிஸ் கிளப்போட பிளாக் லெகிங்ஸ் வந்து என்னுடைய அப்சல்யூட் ஃபேவரட். அதுவே ஒரு 4-5 வச்சிருக்கேன். அதே தான் நான் போடுவேன். ஸோ நீங்க யாராவது ஜிம் வேர்க்கு ப்ராப்பர் லெகிங்ஸ் ஒன்று பாக்குறீங்க, நல்லா அல்ட்ரா ஹை வேஸ்டா இருக்கணும் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஆப்ட் ஃபார் பிளிஸ் கிளப்போட பேண்ட்ஸ். ஓகே, ஜிம் போயிட்டு வந்தாச்சு அண்ட் என்னுடைய பாடி வாஷ் செஷன் இஸ் டன். ஐம் ஸோ ஹங்க்ரி. பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய பாடி வாஷ் எசென்ஷியல்ஸ் இன்னைக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங். அமேசான்ல இப்போ ப்ரைம் டே சேல் நடக்குது 20 to 21 ஜூலை. இந்த 2 நாள் உங்களுக்கு 1800க்கும் மேல பிராண்ட்ஸ்ல 50 to 80% வரைக்கும் ஆஃபர் இருந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த ப்ரைம் டே சேல்ல உங்களுக்கு நெக்ஸ்ட் டே டெலிவரி கூட இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணுன்ற ப்ராடக்ட்ஸ் அமேசிங்கான டீல்ல நீங்க பிக் பண்ணணும்னா இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லெட் மீ குவிக்லி ஷேர் யூ என்னுடைய பாடி வாஷ் எசென்ஷியல்ஸ் இன்னைக்கு நான் யூஸ் பண்ணது. ஸோ பாடி வாஷ்க்கு வந்துட்டு இன்னைக்கு நான் இந்த பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட யூஆர் த ஒன் பாடி வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஏற்கனவே என்னுடைய ஒரு ரீசெண்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னுடைய டெய்லி எசென்ஷியல்ஸ் வந்து மாறிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் மை மூட், டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்வயர்மெண்ட். ஸோ இன்னைக்கு வந்து ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, எனக்கு கொஞ்சம் நல்ல வாசனையான வைப்ல இருக்கிற மாதிரி. ஏன்னா த கிளைமேட் இஸ் குட், இட்ஸ் நாட் டூ ஹாட். ஸோ அதனால எனக்கு நிறைய வாசனைகள் வந்துட்டு லேயர் பண்ணிக்கிறது பிடிக்கும். ஸ்க்ரப்புக்கு வந்துட்டு ஐ லவ் இந்த டவ்வோட பாடி ஸ்க்ரப். இது வந்து பல நாளாக இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷமாகவே வந்துட்டு நான் மாற்றி டவ்வோட டிஃப்ரெண்ட் வேரியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். just make sure you get this moderate variant. இதுதான் கொஞ்சம் உங்களுடைய பாடிக்கு வந்துட்டு தேவையான போதுமான அளவு ஆஃப் ஸ்க்ரப்பிங் லெவல் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப மைல்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆர் 3 பாயிண்ட் இருக்க இன்டென்ஸ் பர்ஷன் வந்துட்டு ஸ்கின்னை வந்து டேர் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 டாட் போட்ட பாடி ஸ்க்ரப் ஃப்ரம் டவ் வந்துட்டு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன், ரெக்கமெண்டும் பண்ணுவேன். ஜிம் போகும்போது இங்கே ஒரு குட்டியோண்டு பிம்பிள் மாதிரி ஒன்று இங்கே வந்துச்சா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிரேக் அவுட் மாதிரி இருக்குது, இல்லை ஸ்கின்னோட டெக்ஸ்சர் ஒரு மாதிரி கொஞ்சம் கச்சக்கா மொச்சக்கான்ட்டு இருக்குது அப்படின்னா இந்த சால்சிலிக் ஆசிட் இன்ஃபியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு நான் இன்கார்பரேட் பண்ணிப்பேன். அதில் வந்துட்டு இன்றைக்கி நான் இந்த டெர்மோகோவோட சாலிசினமைட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு பவர் ஆஃப் 2 ஆக்டிவ்ஸ் இருக்கக்கூடியது. 2% சால்சிலிக் ஆசிட் அண்ட் 2% நயசினமைட் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸும் வாஷ் பண்ணிக்கிட்டேன்.
தட்ஸ் தட் ஃபார் மை பாடி வாஷ் ரூட்டின். இன்னைக்கான எசென்ஷியல்ஸ் இது. ஸோ இப்போ போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் அந்த சாப்பிட்டுட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ப்ரோட்டீன் ஸ்மூத்தி என்னென்னா, ஜஸ்ட் ஒரு பனானா மட்டும் ஐஸ் க்யூப்ஸ் வச்சு அடிச்சுட்டு அது கூட ப்ரோட்டீன் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன். இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஆல்சோ ஜிம் போகிறதுனால எனக்கு கொஞ்சம் ப்ரோட்டீன் இன்டேக்கும் வந்து ரெகுலராக நான் எடுத்துப்பேன் ஜிம் போகிற அன்னைக்கெலாம் மட்டும். ஸோ ஐ மேக் ஷுர் ஐ ஹாவ் திஸ் ப்ரோட்டீன் ஷேக். அப்புறம் மெயின் மீலுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ப்ரெட்டு, ஒரே ஒரு முட்டை. அந்த முட்டையில் வந்துட்டு கொஞ்சம் சில்லி ஆயில் போட்டு ஆம்லெட் மாதிரி போட்டிருக்கேன், அவ்வளோதான். அண்ட் அதை பண்ணிகிட்டே வந்துட்டு லேப்டாப் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இது வந்துட்டு ப்ராப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மீலாக இருக்கும். ஆக்சுவலாக பனானா போட்டு அந்த ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கும் போது எனக்கு வந்து லன்ச் வரைக்கும் வந்து ஃபில்லிங்காக இருக்கும், வயிறு ஃபுல்லாக இருக்கும். ஸோ யா, ஹலோ, ஐம் பேக். நான் என்னுடைய ஸ்கின் கேர் வந்து முடிச்சுக்க போகிறேன். மை ஸ்கின் இஸ் ஃபீலிங் எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை இன்னைக்கு மார்னிங்லேருந்து, கழுத்து, முகம், கை எல்லாமே. ஸோ ஐ வாண்ட் டு கிவ் தட் எக்ஸ்ட்ரா பேம்பர் இன்னைக்கு. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹேர் இஸ் நாட் ஹேரிங், பட் இட்ஸ் ஓகே, நம்ம கண்டுக்க போகிறது இல்லை. ஃபஸ்ட்டு என் முகம் வந்து அப்படியே ரொம்ப வெளிரி போன மாதிரி டயர்டாகவும் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு ஆட் சம் கலர் ஆன் மை லிப்ஸ். வீட்டில் தான் இருக்கும், பட் ஐ ஸ்டில் நீட் தட் எக்ஸ்ட்ரானஸ். ஓகே, என் முகத்தில் ஐ ரியலி லவ் வாட் ரெட் கலர் லிப் லுக் என் முகத்துக்கு கொடுக்குது அப்படின்றது. ஸோ இந்த ஃபேஸ் ஷாப்போட வாட்டர் டிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஷேட் வந்து சம்திங் செரி வரும். ஆமாம், செரி கிஸ். ஃபாக்ஸ்டேலோட இந்த வைட்டமின் சி சீரம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஸ்கின்னை வந்து செம்ம லைட்டாக இருக்கும். ஸ்கின்னை வந்துட்டு ஈவன் டோன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ரேடியன்ட் ஸ்கின் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வில் பி மை சீரம் ஃபார் த டே. ஸோ இந்த செட்டஃபிலோட ஆப்டிமல் ஹைட்ரேஷன் டெய்லி க்ரீம், இது வந்து இட்ஸ் அ காட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஃபார் ட்ரை அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின். நான் வேறு சொல்லியிருந்தாலே என்னுடைய ஸ்கின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரையாக இருக்குது அப்படின்ட்டு. இது முக்கியமாக கழுத்து. ஸோ இதெல்லாம் நான் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கிறேன் ப்ராடக்டை. இட் லுக்ஸ் லைக் சம்ம வெட்டா, பட் வி வில் கிவ் திஸ் சம் டைம். என் ஸ்கின் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இதெல்லாம் அப்படியே ஸ்வைன்னு உள்ள இழுத்துக்கும் கொஞ்சம் நேரத்தில். சன்ஸ்க்ரீன் போட்டுக்க போகிறேன். சன்ஸ்க்ரீனுக்கு இன்னைக்கு ஐ யூஸ் ஃபாக்ஸ்டேலோட இந்த சன்ஸ்க்ரீன். இது வந்து ஒரு கோல்டன் ஆர் க்ளோ சன்ஸ்க்ரீன். இதில் வைட்டமின் சி அண்ட் நயசினமைட் இருக்குது, 2 ஆஃப் மை ஃபேவரட் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ திஸ் கோஸ் ஆஸ் மை சன்ஸ்க்ரீன். ஸோ எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஆயிலியாக முகம் இருக்கிறது வந்து பார்க்க பிடிக்காது, மேட்டாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் மட்டும் போட்டுக்கிறேன். இங்கே ஏதோ அரிக்குது. மேப்ளினோட காம்பேக்ட் எடுத்து ஜஸ்ட் இந்த ஃபேஸை செட் பண்ணுறேன். இது எனக்கு த்ரூ அவுட் த டே ஃப்ரெஷ் லுக்கும் கொடுக்கும். ஸ்கின் கேர் அப்படியே முகத்தில் உட்காந்துருக்க ஒரு ஃபீலும் இருக்கும், டிஸ்டர்ப் ஆகாமல். ஸ்கின்னும் ரொம்ப அப்படியே ஆயிலியாக ஈரமாக இருக்கிற மாதிரியான எஃபெக்ட் இல்லாமல் இருக்கும். ஓலாப்ளக்ஸோட இந்த பாண்டிங் ஆயில், இதை நான் வந்து கொஞ்சமாக என்னுடைய ஹேர்ல போட்டுக்க போகிறேன். இது வந்து இப்போ நான் ஜஸ்ட் ஒரு நரிஷ்மெண்ட்காக ஒரு லீவ் இன் ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கட்டும் போ அப்படின்ட்டு இதை நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன். ஸோ முடிக்கு ஒரு போனி டைல் போட்டுருவோம். முகத்தில் வந்து முடி விழுறது டிஸ்டர்ப் பண்ணுறது ஐ டோன்ட் லைக் இட். ஆனால் எனக்கு ஆசையாக இருக்கும் இந்த சைடில் முடிலாம் விட்டுக்கிறதுலாம். ஆனால் அது வந்து அந்த ஃபீல் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது மாதிரி அன்ஈஸியாக இருக்க மாதிரியே இருக்கும். இது மாதிரி ஒரு ஸ்க்ரன்ச்சி நான் யூஸ் பண்ணிக்கிறேன், என்னுடைய முடி வந்து நிறைய டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஆல்சோ ஃபீலிங் அ பிட் ப்ரொடக்டிவ். ரொம்ப நாள் கழிச்சு ஐ வாண்ட் டு க்ளீன் இந்த வேனிட்டி ஏரியாவை. இந்த டேபிள் டாப் லிட்ரலாக கொடூரமாக இருக்குது. எனக்கு வேலையே வந்து புரிய மாட்டேங்குது. லெட் மீ சார்ட் அவுட் மை லிப்ஸ். லெட்ஸ் யூஸ் ஸ்ட்ராப் கொஞ்சோண்டு அவுட்லைன் பண்ணிக்கிறதுக்கு, பிகாஸ் அது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருக்குல்ல. அவுட்லைன் பண்ணிப்போம். நைஸ். இதுக்கு மேலே ஐ நீட் அ ரெட் லிப் கலர். யூ மைட் திங்க் வீட்டில் இருக்கிறதுக்கு எதுக்கு ரெட் லிப்ஸ்டிக் இவ்வளோ மேக்கப் மாதிரி. ரெட் லிப்ஸ்டிக் போட்டாலே ஜென்ரலாக அவங்களுக்கு நிறைய மேக்கப் பயங்கரமாக போட்ட மாதிரி இருக்கும். ஐ ரியலி ஃபீல் நைஸ் வென் ஐ ஹாவ் அ நைஸ் மரூன் ஆர் ரெட் லிப்ஸ்டிக். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு இன்னைக்கு. மாமாத்தோட ப்ளம் பஞ்ச், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மரூன்ஸ். இது கலர் கிடையாது, இன்னும் கொஞ்சம் கூட ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரௌனாக இருக்கும். இது அந்த ஸ்ட்ராப்போட கலந்ததுனால இப்படி இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. இதுவே நல்லா தான் இருக்கு. ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்ச மாதிரி. திஸ் இஸ் ஃபைன். பாடி கேர் லேயரிங்க்கு வந்துட்டு I just play around with different variants, okay va. I will use in the rose body lotion from Bath and Body Works again. Bath and Body Worksல ஒரு பிரச்சனை என்னன்னு நான் சொல்லிடுறேன். என்னன்னா, இப்போ ஒரு வேரியன்ட் இப்போ ரோஸ்னே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்பயுமே உங்களுக்கு வந்து இருந்துட்டே இருக்கும்னு சொல்லவே முடியாது. ஆல் அரவுண்ட் த இயர் கலெக்ஷன்னு ஒரு சிலது இருக்கு. இந்த டார்க்கஸ், யூ ஆர் த ஒன், இந்த மாதிரிலாம். அதுவே வந்து சில டைம் வந்து அவைலபிளா இல்லாம இருக்கும். ஸோ அது எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது, அவனா விடுற டைம் தான்.
நீங்க நேர்ல கடையில போனீங்கனாலும் அதே மாதிரி தான். ஆன்லைன்ல என்ன பேட்ச் இருக்கோ அதே தான் கடையிலயும் இருக்கு. ஸோ நீங்க வந்துட்டு அப்பப்ப செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே என்னுடைய கால்கள்லயும் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்து ப்ளம்மோட பாடி ஆயில். ஐம் ஃபீலிங் எக்ஸ்ட்ரா ட்ரை ஆன் மை ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் இன்னைக்கு. ஸோ ஐ வாண்ட் தட் எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட் அண்ட் ஈரப்பதம். ஸோ ஆயில் கொஞ்சமா எடுத்து என்னுடைய காலில் முக்கியமாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். கால் போட்டுட்டு என்ன மீதி இருக்கோ அது வந்து இந்த எல்போ ஏரியாவுக்கு இப்படி போய்க்குது. அப்புறம் பாடி மிஸ்டுக்கு வந்துட்டு ஷாம்பைன் டோஸ்ட். ஷாம்பைன் டோஸ்ட் வந்துட்டு பெரிய ஃபேன் கிடையாது. நான் வாங்கும்போது பிடிச்சது, ஆனால் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்காம தான் இருந்தது. ரொம்ப ஒரு ஃப்ரூட்டி வாசனை. இதுலேயும் வந்துட்டு அந்த ஸ்ட்ராபெரியோட வைப்ஸ் இருக்கு அப்படின்றதுனால ஐ எம் டேக்கிங் திஸ். ஆல்ரெடி போட்டேன்ல அந்த யூ ஆர் தி ஒன், அதுலேயும் ஸ்ட்ராபெரி இருக்கு. ஸோ ஒரே ஃபேமிலி தான். இதை நான் எப்படியாவது காலி பண்ணோம்ல. ஸோ இந்த மாதிரியான டைம்ஸ்ல ஐ யூஸ் திஸ். இதுதான் வந்து ப்ராப்பர் லேயரிங். ஓகேவா? இப்படி பண்ணீங்கன்னா தான் அந்த வாசனை கொஞ்சோண்டு லாஸ்ட் ஆகும். ஏதாவது ஒரு க்ரீம் போட்டு அது மேலே நீங்கள் பாடி ஸ்ப்ரே போடுறது அதோட மட்டும் நிறுத்தாம யூ ஹாவ் டு யூஸ் அ பர்ஃப்யூம். இடிபின்னு மென்ஷன் ஆயிருக்க பர்ஃப்யூம்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. இது என்கேஜோட ஒரு இடிபி. இதனுடைய வாசனை வந்துட்டு கொஞ்சம் ஸ்வீட்டா, லைட்டா சவரா, ஃப்ரூட்டியா இருக்கிற மாதிரியான ஒரு வாசனை. லெட் மீ ஷோ யூ எங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்றது. ஸோ இந்த ஏரியா ஜஸ்ட் டச் மட்டும் பண்ணிப்பேன். நிறைய வேணாம் அப்படின்னா ஒரு இடத்துல போட்டு டச் மட்டும் பண்ணிக்கோங்க, தேக்காதீங்க. இந்த இன்னர் எல்போ ஏரியா, டெஃபினட்டா ஆன் மை பேக், ஆன் மை ஃப்ரண்ட், இந்த சைடு, இது உள்ள கொஞ்சம். தட்ஸ் தட். இப்போ நான் வந்து வெளியில போறேன் அப்படின்னா வேற ஏதாவது பெர்ஃப்யூம் எனக்கு போடணுமா இருந்துச்சு அப்படின்னா இங்க இன்னும் கொஞ்சம் இங்க கால் முட்டி பக்கத்துல இங்கெல்லாமும் நான் வந்து அப்ளை பண்ணிப்பேன். இதெல்லாம் உட்காந்த இடத்துல இருந்தே போடுறதுனால எல்லாம் என் மூக்கு வாயிலே ஏறுது. ஓகே, இதோட ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் த ஒர்க்ஸ் ஃபார் த டே. இப்போ மணி வந்து அரௌண்ட் 11 ஆகுது. இது இவ்வளோ ஸ்லோவா இருக்கு. அது பேசிக்லி இன்னுமே கொஞ்சம் சீக்கிரமா வேலை முடியும். நான் வந்துட்டு விளாகும் பண்றேன் அப்படின்றதுனால ஒரு 1 hour கிட்ட டிலே ஆகுது. பட் தேங்க்ஃபுல்லி காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஜிம் போகிறதுனால கொஞ்சம் டே வந்து லாங்காக இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னுடைய கிளாக் வந்து பேட்ரி இல்லாமல் நின்றுச்சு. அதை அப்படியே கழட்டி எடுத்தே வச்சிட்டேன். ஏன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்துட்டு டைம் பார்த்து நான் ரொம்ப அன்ப்ரொடக்டிவாக, எப்படின்னா இப்போது 7க்கு வேலை செய்யணும்னு இருப்பேன். அது முள்ளு லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நவுந்துருச்சுன்னா 7:30க்கு பண்ணலாம். 7:30க்கு அதுக்கப்புறம் 8க்கு பண்ணலாம் ரவுண்டாக. அந்த வேலை செய்வோம்ல படிக்கிறதுக்கு, அதே தான் நான் வந்துட்டு பண்ணேன். அது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. கிளாக்கை கழட்டி வச்ச அடுத்த நாளே வந்துட்டு டைம் பார்க்காம வேலை செஞ்சு ஐயோ இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஐயோ இவ்வளோ ஆயிடுச்சு, பரவாயில்ல வேலை முடிச்சிருக்கோமேன்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ அதனால ஐ திங்க் கொஞ்ச நாளுக்கு ஐம் நாட் கோயிங் டு யூஸ் கிளாக். இப்படி லேப்டாப்லேயும் ஃபோன்லேயும் மட்டும் டைம் பார்த்துக்கிட்டா போதும். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் என்ன வேலை, அடுத்து என்ன பண்ணணும், கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்கு மேஜரா, இன்னும் கொஞ்சம் பிளானிங் வேலை ஃபார் மை வீடியோஸ், அதெல்லாம் இருக்கு. தட்ஸ் ஃபார் த டே. She's got a hold on me. She knows how to drive a truck, but she lets me pick her up when we're going dancing. My heart stops beating when my headlights shining on her. She's my country girl. Hi guys, I'm back. Cleaning முடிஞ்சது, லஞ்ச் முடிஞ்சது. அது வந்து திடீர்னு நமக்கு ஒரு எந்து வரும், ஓகே க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து இந்த டேபிள் டாப் நான் ஒரு வழியாக க்ளீன் பண்ணிட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. இதுக்கு மேலே இந்த திங்ஸ் எல்லாம் மாற்றி வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. லிட்ரலாக என் திங்ஸை வைக்கிறதுக்குன்னே எனக்கு ஒரு வீடு பார்க்கணும் மாதிரி இருக்குது. ஸோ ரீசெண்டாக அமேசானில் சில பர்ச்சேஸ்கள், ரேண்டம் பர்ச்சேஸ்கள் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் வந்து உங்ககிட்ட குட்டியாக ஒரு ஹால் காமிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஒரு பிளாக் கலர் ஜார்ஜெட் டாப் ஒன்று எடுத்தேன், ஜீன் டாப், இல்லைனா பேரலல் பிளாக் பேண்ட்டுக்கெல்லாம் போடுற மாதிரியான ஒரு டாப். இந்த நெக் ஷோல்டர் ஏரியாவில் மட்டும் கொஞ்சோண்டு ஆரி ஒர்க் பண்ண மாதிரி. அது நல்லா இருக்கு, ஒரு மாதிரி டீசெண்டா, கியூட்டா, கிளாஸியா, சிம்பிளா, அட் த சேம் டைம் எலிகண்டா. பியூட்டிஃபுல் பிளாக் மேக்ஸி. இதுவும் வந்துட்டு ஒரு ஜார்ஜெட் மேக்ஸி ட்ரெஸ், நீ லென்த் வரைக்கும் இருக்கிறது. இது ஆஃப் ஷோல்டர் மாடல்ல இருக்கிறது. ஆனால் நீங்கள் இதை அப்படி மேலே போட்டும் வந்துட்டு நார்மல் ஷோல்டரில் போட்டுக்கலாம். ஹேண்ட் வந்துட்டு 3/4 ஹேண்ட். கையில் வந்துட்டு இங்கே எண்டில் இந்த மாதிரி எலாஸ்டிக் கிரிப் வச்சு இருக்கு. இதை நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி போட்டேன். இட் வாஸ் குவைட் கம்ஃபர்டபுள், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது ஒன்று எடுத்திருந்தேன். அப்புறம் மார்க்ஸ் அண்ட் ஸ்பென்சர்ல இருந்துட்டு ஒரு நைட் ட்ரெஸ், ஒரு காட்டன் ட்ரெஸ், நல்லா இருக்கு, செம கம்ஃபியா இருக்கு. இதுல வந்து இந்த மாதிரி ஒரு புலி பேட்டர்ன் போட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியல, எனக்கு நைட் ட்ரெஸ் எடுக்கிறதுல எல்லாத்தையும் புலி பேட்டர்ன் வந்துடுது. நான்
ரொம்ப வாலண்டியரா போய் கூட எனக்கு இதான் வேணும் அப்படின்ட்டு எடுக்கிறது இல்லை. பட் அது வந்துடுது. 2 லிப் ப்ராடக்ட்ஸ் வாங்கினேன். ஒன்று வந்துட்டு பேக்கப், பிகாஸ் நான் வச்சிருக்க ஒன்று ஆல்மோஸ்ட் ட்ரை ஆயிடுச்சு. நான் நிறையவும் யூஸ் பண்ணேன். வந்து இந்த சுகர் பாப்போட லிக்விட் லிப்ஸ்டிக், மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். கலர் வந்து கொக்கோ. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரௌன் ஷேட். சூப்பராக இருக்கும். டஸ்கி ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ஒரு கலர். இது நான் பேக்கப் வாங்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த ரோமன் லிப் டென்ஸ்ல ஜீரோ வெல்வெட் டிண்ட், இது கூட எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ காட் திஸ். இதில் நான் வந்துட்டு 06 டீப் சோல் அப்படின்ற ஒரு கலர் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட்லி எனக்கு இந்த பேக்கேஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் டோட்டலி அப் மை வைப்ஸ். அந்த மாதிரி செம்ம சாஃப்டாக மேட் ஃபினிஷோட இருக்கிற மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கில் இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ஒரு மாதிரி மூசி டெக்ஸ்சரில் இருக்குது. அண்ட் கலர் வந்துட்டு ஒரு மாதிரி டீப் டெரக்கோட்டா ப்ரௌன் மாதிரியான ஒரு கலர். டிண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது ஒரு லிப்ஸ்டிக் மாதிரி தான் எனக்கு இது ஒர்க் ஆகுது. நல்லா தான் இருக்கு. ஐம் லைக்கிங் இட். அப்புறம் ஐ காட் சம் ஜுவல்லரி. இந்த ஒரு குந்தன் கம்மல் ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்றது? ஆக்சுவலி இது நல்லா இருக்கு. ஆனால் நான் இன்னும் எதுவும் ஸ்டைல் பண்ணலை. பட் யா, இது நல்லா இருக்கும். எனக்கு பெரிய கம்மல்ஸ் போடுறது இஷ்டம். ஸோ யா. அண்ட் ஐ ஆல்சோ காட் இந்த 2 பிரேஸ்லெட்ஸ். ஆக்சுவலாக இது காம்போவா இருந்தது, நல்ல டீல்லையும் இருந்தது. 2 பிரேஸ்லெட் வந்து 400 சம்திங் அந்த மாதிரி இருந்துச்சு. மார்க் லோரி அப்படின்ற பிராண்ட் வந்துட்டு எனக்கு ஆக்சுவலாக ஹீல்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஐ காட் திஸ் பெட்ரஸ். இதே மாடலில் ஐ ஹாவ் ஒன் இன் பிளாக் அண்ட் பெய்ஜ். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஓகே ப்ரௌன் இட் இஸ் அப்படின்ட்டு இதை எடுத்தேன். ஆக்சுவலாக விரல் கொஞ்சம் உள்ள மறைஞ்சிச்சு. பட் யா, திஸ் இஸ் இட். திஸ் இஸ் த பர்ஃபெக்ட் நியூட் வெஜ் ஃபார் dusky brown skin tone. It's very comfortable and light weightum கூட. லாங்கா எங்கேயாவது நடக்கிற மாதிரியான வெக்கேஷன்லாம் போறீங்க அப்படின்னா கூட you can definitely use this. நான் சிங்கப்பூர் ட்ரிப்புக்கு வந்துட்டு இதை தான் பிளாக் கலர்ல போட்டிருந்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ யா, ஐ எம் ரியலி இன் லவ் வித் திஸ். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த ஸ்நாக் ஃபார் த டே. பட் டெய்லி என்னோட ஸ்நாக் சுச்சுவேஷன் எப்படி இருக்காது. இட்ஸ் ஜஸ்ட் டீ. அண்ட் என்னுடைய இன்விசிலைன் சுச்சுவேஷன்னால என்னோடய ஃப்ரண்ட் டீத்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஈஸியாக என்னால் பைட் பண்ணுற மாதிரி இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக இருக்க மாதிரி ஃபீல் தான் ஆகுது. ஸோ அப்படியே எதுனாலும் பிச்சு பிச்சு வாயில் போட்டு தான் சாப்பிட்றேன். சிக்கன் விங்ஸாக இருந்தாலும் சரி, பர்கராக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த கில்மோ கேர்ள்ஸ்ல வந்துட்டு they always argue if anyone is team Dean or team Jess, but I am team Dave. Okay, this guy இவனுக்கு நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஆக்சுவலாக ஸ்க்ரீன் டைம் இன்னும் கொஞ்சம் நிறைய எபிசோட்ஸ். I really love this character. Team Dave Rygalski. மணி 7:32 அண்ட் நான் என்னுடைய விளாகை வந்துட்டு அப்படியே வைண்ட் அப் பண்ணலாம், என்னுடைய நைட் அண்ட் ஸ்கின் கேர் ரூட்டின் காமிச்சிட்டு அப்படின்னு நினச்சேன். பட் அதுக்கு முன்னாடி இது நிறைய பேர் ப்ரீவியஸ் வீடியோஸில் வந்து கேட்ட ஒரு விஷயம், நெயில் கேர். நான் வந்து முன்னாடி நிறைய ஃபேக் நெயில்ஸ்லாம் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். பட் இப்போ இது வந்துட்டு என்னுடைய நேச்சுரல் நெயில்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரீசெண்ட் டைம்ஸ்ல அதுவும் முக்கியமாக இந்த கிளிப்ஸ் போட ஆரம்பிச்சது, அந்த இன்விசிலைன் ட்ரேஸ் நான் வச்சிருக்கேன் வாயில. என்னுடைய பல்லு தெத்து பல்ல வந்துட்டு சரி பண்ணி ஈவன் ஆக்கிறதுக்காக இன்விசிலைன் வச்சிருக்கேன். இந்த ட்ரேஸை வந்துட்டு நகை வச்சு தான் கழட்டுறோம் அப்படின்றதுனால இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இருக்கக்கூடிய நெயில்ஸை நான் பறி கொடுத்துட்டே இருக்கேன். அப்படிதான் இந்த 2 விரல் நெயிலும் வந்துட்டு நான் பறி கொடுத்துட்டு இப்போ அது கூட மேட்ச் பண்ணுமேனு எல்லாத்தையும் வந்துட்டு குட்டி குட்டியா ஆக்கி வச்சுட்டேன். ஸோ நான் என்னுடைய நெயில் கேருக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்றது காமிக்கிறேன். இட்ஸ் த மோஸ்ட் பெஸ்ட் டிசிஷன் நான் என் லைஃப்ல எடுத்தது. கிட்டத்தட்ட இப்போ 1.5 இயர்ஸா நான் வந்துட்டு இதே ரூட்டின் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஓபிஐல ஒரு நெயில் ஸ்ட்ரென்த்னர்னு ஒன்று இருக்கு, நெயில் என்வி நெயில் ஸ்ட்ரென்த்னர் அப்படின்ட்டு. இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வரும். டிரான்ஸ்பரண்டா இருக்கு, ஒயிட் டோன்ல இருக்கு, பிங்க் டோன்ல இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி பீச் கலர்ல வச்சிருக்கேன். ஸோ இது மட்டுமே உங்களுக்கு நெயில் பாலிஷ் கலரா வந்து ஒர்க் ஆகும். ஒரு 2 கோட் வச்சிங்கன்னா யூ ஆர் சார்ட்டட். பட் நான் என்ன பண்ணுவேன்னா இதை வந்துட்டு ஒரு கோட் வச்சுட்டு இது மேலே நெயில் பாலிஷ் கலர்ஸ் ஏதாவது நான் இஷ்டத்துக்கு மாற்றிப்பேன். ஸோ நெயிலுக்கு இப்போ நான் கரண்டாக வச்சிருக்கிறது இந்த சுகர் பாப்போட நெயில் லேக்கர் இன் ஷேட் பபிள்கம் ட்ரீம்ஸ். இது வந்து என்னோட எராஸ் டூருக்கு லவ்வர் தீமுக்கு பேஸாக கொடுக்கறதுக்காக வாங்கின ஒரு பியூட்டிஃபுல்லான மேட் பிங்க் ஷேட். ஸோ இதை வந்து நான் இப்போ கையில் வச்சிருக்கேன். ஓகே, லெட்ஸ் வைண்ட் அப் ஃபார் த டே. என்னுடைய ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கு. ஐ வாண்ட் டு சே இந்த லிப் tint / lip balm from Plum is one of my favorites. ஸ்பெசிஃபிக்காக இதனுடைய கலர் இது வந்துட்டு Plum 07.
சாரி ப்ளம்னு சொல்லிட்டு இருந்தா சுகர் பாப்போட லிப் பாம், டிண்டட் லிப் பாம். ஸோ ஐம் கோயிங் டு குவிக்லி க்ளீன் அப் மை ஃபேஸ் கொஞ்சோண்டு. ஆல்சோ என்னுடைய ஃபேஸ் கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த அப்புறமும். ஐ டோட்லி பிளேம் திஸ் ஆன் த கிளைமேட். ஆக்சுவலாக நான் ஃபேஸ் மாஸ்க்லாம் போடலாம் அப்படின்னு நினச்சேன், பட் இட்ஸ் வெரி ட்ரை. ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டு we will decide. ஸோ இந்த ஃபேஷியல் ஹேர் ரிமூவலுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள், ஃபஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர். ஓகே, நான் வந்துட்டு டாக்டர் ஷெட்ஸோட கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் எடுத்துக்கிறேன். இது வந்துட்டு எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஹேர் ரிமூவல் ப்ராசஸ் அப்போ உங்கள் ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரையாக வந்து ஃபீல் ஆகும். போஸ்ட் ஹேர் ரிமூவல் அண்ட் பண்ணும்போதும் ஈஸியாக அது கிளைட் ஆகுறதுக்காக ஐ டூ திஸ். ஈஸியாக அந்த ஒரு கிளைட் மோஷனுக்காக கொஞ்சோண்டு தண்ணி. ஐ லவ் தி ஸ்ப்ரே பாட்டில். இதுவும் நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த ஷேவ் பண்ணுறது ஃபஸ்ட்டு நான் என்னுடைய அப்பர் லிப் ஏரியா தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு அங்கே இருக்க அந்த முடி தான் வந்துட்டு தேவையில்லை. அதனால நான் ஃபஸ்ட்டு அதை நான் ரிமூவ் பண்ணிப்பேன். இந்த கண்ணத்தோட சைட் ஜா லைனில் இருக்கக்கூடிய முடி, அப்புறம் இந்த ஹைலைட்டர் போடுற அந்த சீக் ஏரியா அங்கே ஒரே ஒரு வாட்டி லைட்டாக 2 ஸ்வைப் மட்டும் பண்ணிப்பேன். அப்புறம் நெத்தி ஏரியா க்ளீன் பண்ணிப்பேன், ஐப்ரோஸ்க்கு நடுவுலையும். இதுக்கப்புறம் ட்வீசர் வச்சுட்டு நம்ம ஐப்ரோஸை வந்துட்டு ப்ளக் பண்ணி ரிமூவ் பண்ணணும். எங்கேயாவது எக்ஸ்ட்ரா முடி இருந்ததுன்னா ஐ வில் ஜஸ்ட் ப்ளக் இட் ஆஃப். இது நீங்கள் ஐப்ரோ ரேசர் வச்சும் பண்ணலாம், பட் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ளக் பண்ணும்போது, அதுவும் இந்த ஐப்ரோஸ்க்கு கீழே இருக்க ஏரியாவில் ப்ளக் பண்ணும்போது அப்படியே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். வலிக்கும் தான், பட் அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அண்ட் க்ளீனாக இருக்கும் அந்த ஏரியா. தென் கம்ஸ் இந்த மாதிரி ஒரு கத்திரிக்கோள், குட்டி கத்திரிக்கோள், ரொம்ப பழசு. இதுவும் இன்னும் ஷார்ப்பாக இருக்கேன்னு அப்படியே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஜஸ்ட் இந்த லெவலிங் வேலைக்காக. பட் இதுக்கு வந்து யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா நீங்கள் ரொம்ப கிட்ட மட்டும் பார்த்து பண்ணீங்கன்னா சம்டைம்ஸ் ஏடா கூடமாக லெவல் பண்ணிடுவீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எக்ஸ்ட்ராஸை மட்டும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூரமாக கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் குட், இது போதும் எனக்கு. இப்போ வந்துட்டு இதோ இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முடியை வந்துட்டு க்ளீன் பண்ணுறோம். இதுக்கு வந்து லேசர்லாம் கூட பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு வந்து சில பேர் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். நான் ஒரு வாட்டி போட்டும்போது அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு இது ரொம்ப ட்ரபிள் பண்ணுற ஒரு விஷயம் இல்லை. ஜஸ்ட்டு அது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே வச்சு டக்குன்னு ப்ளக் பண்ணுவா முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு ஐ திங்க் ஐ வில் ஸ்கிப் யூஸிங் மை ஃபேஸ் மாஸ்க் பிகாஸ் ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குன்னு சொன்னேன் அந்த ரீசனுக்காக. அதுக்கு முன்னாடி ஃபேஸ் ஒரு வாட்டி வாஷ் மட்டும் பண்ணிக்க போகிறேன். இன்னைக்கு காலையில் யூஸ் பண்ண அதே ஃபேஸ் வாஷ் தான் ஃபஸ்ட்டு மேக்கப் ரிமூவ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த சால்சினமைடோட ஃபேஸ் வாஷ் ஃப்ரம் தி டெர்மாகோ. நான் எப்பயுமே பண்ணுற ஒரு விஷயம், ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் துடைக்கிறதுக்கு வந்து ஒன்று அப்படியே காய விட்டுருவேன், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் நான் வந்துட்டு துடைப்பேன். இந்த டவல் வச்சு துடைக்கிறது எவ்வளோ க்ளீனான டவலாக இருந்தாலும் ஐ டோன்ட் டூ தட். எனக்கு வந்து இங்கே கேமராவில் பார்க்குறதுக்கு என்னோட ஐப்ரோஸில் இந்த ஒரு வெட்டு இருக்க மாதிரியே தெரியுது, லைக் முடி இல்லாமல் இருக்க மாதிரி. ஆனால் கண்ணாடியில் பார்க்க அது தெரியல. ஸோ இட்ஸ் ஓகே. திருப்பி அதே மாய்ஸ்சரைசரே எடுத்து அப்ளை பண்ணிப்போம். ஒரு AHA/BHA டோனர் கூட நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் என் ஸ்கின் இப்போ ரொம்ப ட்ரையாக ஃபீல் ஆகுறதுனால அதை நான் வந்து ஒமிட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் தான். ஸோ திருப்பி கொஞ்சோண்டு லிப் பாம். லாஸ்ட் ஒரு ஸ்டெப்பு, இந்த கண்ணுக்கு கீழே கொஞ்சம் ஹைட்ரேஷனுக்கு இந்த லாரியலோட ரீவைட்டல் லிஃப்ட் அண்டர் ஐ சீரம். இதை கொஞ்சமாக இப்படி எடுத்து போட்டுட்டு இதுலேயே கூட மசாஜ் பண்ணிக்கலாம், பட் நான் பண்ண கையில் பண்ணுறேன். கொஞ்சமாக எடுத்து இப்படி கண்ணு கீழே மட்டும் போட்டுக்கிறேன். ஆல்சோ என்னோட ஐப்ரோஸ்க்கு நான் கொஞ்சமாக இது அப்ளை பண்ணிப்பேன், ஆயில் அப்ளை பண்ணிப்பேன். அது நான் ரூமை காலி பண்ணிட்டு போகும்போது பண்ணிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இது வந்து ஒரு நாளில் நான் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவேன்றதை வந்து மெயினாக மையப்படுத்தி உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக என்னோட வேறு சில எசென்ஷியல்ஸ்ன்னு கூட நான் வந்து காமிச்சேன். இதுதான் இந்த மாதிரி தான் மாறிட்டே இருக்கும் இஷ்டத்துக்கு. அதனால தான் என்னால் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கின் கேர் ரூட்டின்னு இல்லைன்னா மோஸ்ட்டாக ஸ்கின் கேர் ரூட்டின் தான் அதுன்னு காமிக்கும் போது என்னால் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்னு வந்து காமிக்க முடிய மாட்டேங்குது. அப்போ நான் என்ன யூஸ் பண்ணுறேன், ஒரு அப்போ என்ன ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத பொறுத்து தான். ஸோ இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த vlog வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு இங்கே காமிச்ச ப்ராடக்ட்ஸ் முக்கால்வாசி முடிஞ்ச அளவுக்கு, முக்கால்வாசியும் இல்லை, எனக்கு கிடைக்கிற லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான சேல் டைம்லாம் நீங்கள் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாருமே என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். She's a little bit crazy on the weekends, dancing